இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இப்போ அவங்க இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது என்ன? அமெரிக்கா தாக்குறான். அந்த தாக்குதலுக்கு இடம் கொடுத்தது அதை சுற்றி உள்ள முஸ்லீம் நாடுகள். 10 வருஷத்துக்கு முன்னாலேயே பெரிய பெரிய அந்த ஏர் பேஸ் வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஒரு நாளில் செய்யக்கூடிய சமாச்சாரங்கள் கிடையாது. அப்போ 10-12 வருஷத்துக்கு முன்னாலேயே இது நடைமுறைப்படுத்தப்பட்டு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அது வந்து ஈரானுக்கு தெரியும். முஸ்லீம் நாடுகள் பூராமே இடம் கொடுத்துருக்கலாம். அமெரிக்காவை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது யாரு? எல்லாமே இஸ்லாமிய நாடுகள். இஸ்லாமிய நாடுகள். அப்போ அவங்க தான் கூப்பிட்டு அடிக்க சொல்கிறாங்க. நம்ம இவ்வளவு சுதந்திரமா இருக்கமே, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறோமே, நம்மளையெல்லாம் யாரும் அடிக்க மாட்டாங்களே, நம்ம நாடு இவ்வளவு சுதந்திரமாக இருக்குது, நம்ம எவ்வளவு சுதந்திரமாக இருக்கோம், ஜனநாயக முறைப்படி எல்லாத்தையும் பேசி தீர்ப்போமே, இப்படிலாம் யாரையும் கூட்டியாந்து விட்டுலாம் அடி உதையெல்லாம் பண்ண மாட்டோமே, மக்களை வந்து கொத்து கொத்தா கொல்ல மாட்டோமே, அப்படிங்கும்போது ரொம்ப பொங்கி பொங்கி அழுகையாக வருது. முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த நாடகம். ஆமா, தேர்தலை முன்னிட்டு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாத்தீங்களா, இஸ்லாமியர்களுக்கு எங்கே அடிச்சாலும் நாங்க உறுதுணையா இருப்போம். இவர் என்ன உறுதுணையா இருப்பார்? நம்ம ஊர்ல இஸ்லாமியர் இல்ல, யார் அடிச்சாலும். இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நேத்து கூட 2-3 பேரை வெட்டி போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்களா இல்லையா? யார் பாதுகாப்பு கொடுக்கறது? இப்ப அவருக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கறது? இப்ப நம்ம ஊரை நீங்க எடுத்துக்கங்க. அவர் வந்து என்னவோ, அவர் இந்தியாக்காரரு. நேற்று என்ன நடந்திருக்கு? இங்க சட்டம் ஒழுங்கு என்னவா இருக்கு? நவாஸ் கனி தான் அதுக்கு தலைவராக இருக்காரு. டிஎம்கே தான் தலைவராக இருக்காங்க. ஆமா. அப்போ அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா கணக்கு கேட்பாங்க, காசு பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கும், சிரமப்படுத்த வேண்டியிருக்கும். அதனால ஆட்சியில் இருக்க வரைக்கும் அவங்க ஒத்துழைப்பு மாதிரி நடிப்பாங்க. அதே மாதிரி இப்போ இவங்களுக்கு வேண்டிய ஆளுங்க, இவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ பேசக்கூடிய ஆளுகளை தூக்கி சீஃப் காசியா போடுறாங்க. சீஃப் காசியா போடுறதுக்கு நீங்கள் யோசிக்க வேணாமா? அவருக்கு என்ன தரம் இருக்கு, என்ன? அவர் வந்த அன்னைக்கே எனக்கு தெரியும் இதுதான் கதைன்ட்டு. தினமலர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் நம்மிடையே இன்று தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஷேக் தாவூத் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த போர் தான் வந்து அங்கே பரபரப்பாக இருக்கோ இல்லையோ தமிழகத்தில் மிக பரபரப்பாக பேசப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடதுசாரி கட்சிகள், திருமாவளவன், இடதுசாரி கட்சிகள், அது மட்டும் இல்லை திமுகவில் சில ஆபாச பேச்சாளர்கள், இவங்கெல்லாம் கூட கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஆயத்துல்லா கோமடியோட மரணத்துக்கு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு புரியல. ஈரான்லேயே வந்து பலரும் அதை கொண்டாடக்கூடிய சூழ்நிலை, ஏன்னா அந்த பல்வேறு கட்டுப்பாடுகள்லாம் நீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் தமிழகத்தில் வந்து இது ஒரு மிகப்பெரிய துக்க நிகழ்வாக பார்க்குறாங்க, பேரணி போகிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த நிகழ்வை? அதாவது இது வந்து 3 வகையாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் அதை சுற்றி உள்ள நாடுகளுக்குமான பிரச்சனை. இப்போ அவங்க இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது என்ன? அமெரிக்கா தாக்குறான். அந்த தாக்குதலுக்கு இடம் கொடுத்தது அதை சுற்றி உள்ள முஸ்லீம் நாடுகள். 10 வருஷத்துக்கு முன்னாலேயே பெரிய பெரிய அந்த ஏர் பேஸ் வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஒரு நாளில் செய்யக்கூடிய சமாச்சாரங்கள் கிடையாது. அப்போ 10-12 வருஷத்துக்கு முன்னாலேயே இது நடைமுறைப்படுத்தப்பட்டு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அது வந்து ஈரானுக்கு தெரியும். முஸ்லீம் நாடுகள் பூராமே இடம் கொடுத்துருக்கலாம். அமெரிக்காவை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது யாரு? எல்லாமே இஸ்லாமிய நாடுகள். இஸ்லாமிய நாடுகள். அப்போ அவங்க தான் கூப்பிட்டு அடிக்க சொல்கிறாங்க. ஒரு இஸ்லாமியரை இப்போ இங்கே கண்ணீர் வடிக்கிறவரை அடிக்க சொல்கிறது யாரும்? ஒரு இஸ்லாமியர். அவங்க தான் கூப்பிட்டு, அமெரிக்காக்காரன் கூப்பிட்டு, என்னால் அடிக்க முடியலப்பா, நீ வந்து அடி அப்படின்னு இடமெல்லாம் கொடுத்து நான் செட் பண்ணிவிட்டேன். அவங்களுக்கு சாப்பாடு, இருக்க இடம், ஃபோர்ஸ் அங்கே வந்து தங்குறதுக்கு 2 லட்சம் பேர் தங்குறதுக்குள்ள இடம், அவங்களுக்குள்ள வசதி வாய்ப்பு, இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே ஈரானுக்கு தெரியும். அன்னைக்கு ஏன் எல்லாருமா சேர்ந்து முஸ்லீம் நாடுகள் அதை நிறுத்தலை? அன்றைக்கே ஈரான்லேருந்து பேசி அதை நிறுத்தியிருக்கணும்ல. இப்போ நமக்குள்ள பிரச்சனைக்கு
வெளியால் உள்ளே கூட்டிக்கிட்டு வராத, இங்கே வந்து இடம் கொடுக்காத. ஏன்னா அவங்க அமெரிக்காவிலேருந்து நேரடியாக அடிக்கலை, யூஏஇயில் கொடுத்துருக்குறாங்க, சவுதியில் கொடுத்துருக்குறாங்க, கத்தாரில் கொடுத்துருக்குறாங்க, எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க, குவைட்டில் கொடுத்துருக்குறாங்க ஏர்பேஸு. அவங்களுக்கு பெட்ரோல் எல்லாமே அவங்க சொல்படி தான் இவங்க கேட்டு நடக்கிறாங்க. அதாவது இன்னொரு குட்டி அமெரிக்கா தான் இந்த பக்கத்தில் உள்ள 4 நாடுகளும். அது வந்து அமெரிக்காங்கிற பேர் மாறி இருக்கே தவிர அமெரிக்கா அவனுடைய சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய மன்னர்கள். அப்போ இது வந்து என்ன ஆட்சி அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்குள்ள ஆட்சி. இதில் நீங்கள் நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கிறவங்க நமக்கு ஈக்குவலாக நினச்சிக்கிட்டு பேசக்கூடாது. இப்போ நம்ம ஆட்சி ஜனநாயக ஆட்சி, நம்ம ஆட்சியும் மன்னர்கள் ஆட்சியும் ஒன்றா? கண்டிப்பாக கிடையாது. ஆமாம். நம்ம ஆட்சியும் ஈரானில் நடக்கிற ஆட்சியும் ஒன்றா? நம்ம மனோநிலை எப்படி இருக்குன்னு கேட்டால், நம்ம ஜனநாயக முறைப்படி நம்ம அவங்கள திங்க் பண்ணுறோம். அப்போ அழுகையாக வருது நமக்கு. நம்ம இவ்வளோ சுதந்திரமாக இருக்கமே, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறோமே, நம்மளையெல்லாம் யாரும் அடிக்க மாட்டாங்களே, நம்ம நாடு இவ்வளவு சுதந்திரமாக இருக்குது, நம்ம எவ்வளவு சுதந்திரமாக இருக்கோம், ஜனநாயக முறைப்படி எல்லாத்தையும் பேசி தீர்ப்போமே, இப்படிலாம் யாரையும் கூட்டி அந்த விட்டெல்லாம் அடி உதையெல்லாம் பண்ண மாட்டோமே, மக்களை வந்து கொத்து கொத்தா கொல்ல மாட்டோமே, அப்படிங்கும்போது ரொம்ப பொங்கி அழுகையாக வருது. ஆனால் நீ யாருக்கோட யாரை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க, பேசிக்கிட்டு இருக்கேங்கிறது தெரியணும். இது நம்ம நாடு சார்ந்த, நம்ம சட்டம் சார்ந்த விஷயம் அல்ல. அது ஒரு மன்னராட்சி. அதில் வேறு கோணங்கள்லாம் வந்து அவங்க ஆட்சியை நடத்துகிறாங்க. ஒரு கோணத்தில் இல்லை. இப்போ சவுதி ஒரு கோணத்தில் ஆட்சியை நடத்துகிறாங்க, துபாய் ஒரு கோணத்தில் ஆட்சியை நடத்துகிறாங்க, கத்தார் ஒரு கோணத்தில் ஆட்சியை நடத்துகிறாங்க, ஈரான் ஒரு கோணத்தில் ஆட்சியை நடத்துகிறாங்க. அவர் ஒரு மதகுரு, முன்னால் அது மன்னராட்சியாக இருந்தது. அந்த மதகுரு அந்த மன்னராட்சியை மாற்றி அவர் அந்த ஒரு இலக்காக அவர் கொண்டு போய்கிட்டு இருக்காரு. இப்போ எது சரி எது தப்புங்கிறத நம்ம பேச முடியாது இதில். இல்லை சார், ஏன் ஒரு மிகப்பெரிய பேரணியாக போகிறாங்க? அதை பார்த்தீங்கன்னா காஷ்மீர் தாக்குதல், இந்துக்கு மேல் தாக்குதல், ஒருத்தரும் ஒரு பேரணி போல. பங்களாதேஷில் பல இந்துக்கள் கொல்லப்பட்டாங்க, அதுக்கு யாருமே சிறிதளவு. இந்த இடத்துல நான் உங்கள் கருத்துல இருந்து மாறுபடுறேன். நீங்கள் பங்களாதேஷில் இந்துக்கள், இந்தியாவில் இந்துக்கள்னு பேசாதீங்க. நம்ம இந்தியாவுடைய மக்கள். இதில் என்ன இந்து என்ன முஸ்லீம் என்ன, அவன் வணக்க வழிபாடு எதை வேண்டாலும் பண்ணிட்டு போகிறான். அவனும் இந்தியாக்காரன், நம்மளும் இந்தியாக்காரன். நம்மளை அண்ணன் தம்பி அடித்தா நம்ம அழுகணும், நமக்கு வலிக்குது. அது பஹல்காம்ங்கிறது நம்ம ஊரில் வந்து அடிக்கிறானுங்க. காஷ்மீரே வந்து இன்னுமே ஒத்துக்க மாட்டேங்கிறான். நிறையா ஊருக்காரன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்தியாவுடைய ஒரு பாகங்கிறது ஒத்துக்க மாட்டேங்கிறான். இது நமக்குள்ள உள்நாட்டு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதில் வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து டெரரிஸ்ட் உள்ள புகுந்து அதை அடிக்கிறான் கொள்கிறான் அப்படின்னா, அப்போ அதுக்குத்தான் நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். டெரரிசம் எங்கே இருந்தாலும் ஒழிக்கணும்னு மோடிஜி அவர்கள் சொல்கிறாங்க. அதுபடி டெரரிசம் எங்கே இருந்தாலும், உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் அவங்கள முடிக்கணும். ஸோ இப்போ அது சரியாக இருக்கணும். அதுக்கு இவங்க ஊர்களாம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணியிருக்கணும். டெரரிசத்தை ஒழிங்க, அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம், எங்கள் மக்களை கொள்றானுங்க. அப்போ அதை விட்டுட்டு இப்போ அங்கே நடந்த சம்பவங்களில் இவங்களுக்கு என்ன தெரிஞ்சு இதை ஊர்வலம் போகிறாங்க? ஒன்று மாத்திரம் தான் தெரியுது, அவர் ஒரு மதகுரு, இஸ்லாமிய ஓட்டுகள் வாங்கலான்ட்டு. இப்போ இங்கே முழுக்க இவங்க அரசியல் பண்ணுறாங்க, மக்களை பிரித்து. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தான் ஜாதி இல்லாத ஒற்றுமையை உருவாக்குறோன்னு சொல்லிட்டு ஜாதி வாரியாக ஆளுகளை பிரித்து இடம் கொடுக்கறது, எல்லாம் செய்கிறது, ஜாதிகளை கிளப்பி விடுறது இவங்க தான் கிளப்பி விடுறாங்க. திமுகவுடைய தலைமையிலான அந்த கூட்டணியை சேர்ந்தவங்க. இல்லை சார், இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சதவீதம் சொல்லப்படுறது வந்து ஷியா வந்து ரொம்ப கம்மி, சன்னி தான் அதிகப்படியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. குறைவான ஷியா இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஒரு தலைவர் கொல்லப்பட்டதற்கு ஏன் இவ்வளோ பெரிய போராட்டம்னு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கே சார். இல்லை, அது வந்து இதில் வந்து ஷியா சன்னின்னு இவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு வந்து என்னென்னா, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை கையில் எடுத்துகிட்டு வேலை செய்யணும். இப்போ நீங்கள் அங்கே இல்லை வேறு எங்கேயும் எது நடந்திருந்தாலும் இவங்களுக்காவது ஒரு வாய்ப்பாக கிடைச்சா உடனே அதை எடுத்துக்கிட்டு இங்கே இருக்க மக்களை இம்சப்படுத்தணும். அன்னைக்கு மவுண்ட் ரோட்டில் இவ்வளோ பேர் கொண்டு போனால் நம்ம மக்கள் போக்குவரத்து பாதிக்குது. இப்போ இவங்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன தெரிவித்தாலும் அமெரிக்காக்காரனுக்கு ஏதாவது பிரச்சனையாண்டா இல்லை. இப்போ நீங்கள் இதை பற்றி கேட்குறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி பாகிஸ்தானில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி அவன் 32 பேரை சுட்டு போட்டான். பாகிஸ்தான்காரனுங்களே, பாகிஸ்தானில் இருக்கிறவனுங்களையே அவங்க வாருக்கு போகல, சண்டைக்கு போகல, எதுக்கும் போகல. இந்த மாதிரி ஒரு ஊர்வலத்தை அங்கே நடத்துனாங்க. ஆமாம், நடத்தி அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு முன்னால் போயிருக்கான். அவன் சொல்லி பார்த்துருக்கான்டே, இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாதது, நீ எதுக்கு இங்கே ஓடியாரு? உங்கள் ஊரில் தானே நீங்கள் இடம் கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்கள் ஆளுகளுக்கே தெரியும்டா அதெல்லாம்.
உங்கள் தலைவர்கள் தானடா இதெல்லாம் பண்ண சொல்கிறானுங்க. நீங்கள் ஏன்டா விவரம் இல்லாமல் ஊர்வலமாக எங்கள் முன்னால் வந்து சவுண்டு கொடுக்குறீங்க? போயிருங்கப்பா இங்கேருந்து, இல்லைன்னா சுட்டு போடுறோன்னா இவங்க யாரும் கேட்கல. 32 பேரை காலி பண்ணியிருக்கான். அப்போ இது விஷயமாவெல்லாம் யாரும் ஃபீல் பண்ணாங்க. இப்போ இதுக்கு அழுகணுமா இல்லையா? நம்ம ஆளுகளை 32 பேரை ஆமாம் சுட்டுவிட்டானுங்களா இல்லையா? இப்போ அதுக்கு ஒரு ஊர்வலம் நடத்த மாட்டீங்களா பாகிஸ்தான் ஆகிட்டு? சரி, இந்த மாதிரி ஒரு சூழலில் பாகிஸ்தானும் சவுதியும் ஒரு அக்ரிமெண்டெல்லாம் போட்டானுங்க. உங்களை அடித்தா நாங்கள் வருவோம், நாங்கள் அடித்தா நீங்கள் வருவோம்ட்டு. இப்போ எல்லாரும் கப்சிப்புன்னு இருக்கானுங்க. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு பணம் சார்ந்த அரசியலுங்க இது. ஒரு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு. நம்ம ஊர் மாதிரி இது ஜனநாயக அரசியல் அல்ல. இல்லை சார், இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் போன்றெல்லாம் வந்து ரம்ஜான்கால நோன்பே இருக்கிறேன்றாங்க. நாங்கள் நோன்பு இருக்கிறோம், அதான் இந்துக்கள் நாங்கள், பட் இருந்தாலும் நாங்கள் நோன்பு இருக்கிறோன்ற அந்த வகையெல்லாம் வந்து இஸ்லாமியர்களை வந்து நாங்கள் நெருக்கமாக இருக்கணும் காட்டிக்கிற அந்த நாடகமாக பார்க்குறாங்களே எல்லாம் சார். இல்லை, நம்ம இஸ்லாமியர்னா அவன் இந்தியாக்காரன் தானே. அவனோட நீ நெருக்கமாக இல்லாம அவன் என்ன செய்ய? இப்போ நீ நெருக்கமாக இருந்தாலும், நீ நோன்பு வச்சாலும் வைக்கலைன்னாலும் அவன் இந்தியாக்காரன் தான். ஆமாம், அதுமாரி நீனும் இந்தியாக்காரன் தான். இதில் நோன்பு வச்சா தான் இந்தியாக்காரன், நோன்பு வைக்கலைன்னா இந்தியாக்காரன் இல்லைன்னு அர்த்தமா? இல்லை, இப்போ நீங்கள் உங்கள் கோயில்களுக்கு நாங்கள் வர்றோம் பிரசாதம் அது கொடுக்குறீங்க, அப்போ இந்தியாக்காரன் பிரசாதத்தை வாங்கிட்டா இந்தியாக்காரன், இல்லைன்னா இந்தியாக்காரன் இல்லைன்னு அர்த்தமா? எப்போ இது எல்லாருமே ஒரே குட்டையில் உருண மாட்டேங்க. அவன் இஷ்டத்துக்கு எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பல சாமிகள், பல குலதெய்வங்கள், பல வணக்க வழிபாடு நமக்கு. இப்போ அதில் போய் மாற்று கருத்தெல்லாம் கொண்டு வர முடியாது. இப்போ இவங்களுக்கு என்னென்னா இப்படி ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது லைம்லைட்டில் இருக்கிறதுக்கு, நாங்களும் இருக்கோங்கிறத காட்டிக்கிறதுக்கு. கொம்யூனி மாதிரி தலைவர்களுடைய இது, இந்த மாதிரி ஊர்வலங்கள், போராட்டங்கள், அது இது எல்லாம் வந்து அடிக்கடி இப்படி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்காரன் இந்த பக்கத்தில் இன்னொரு நாட்டை போய் பிடிச்சான், அதுக்கு சில பேர் போராட்டம் பண்ணாங்க. இப்படி இதெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பை நோக்கி பண்ணுறதே ஒழிய உண்மையிலேயே இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே. அவங்க அரசியல் வேற, நம்ம அரசியல் வேற. நம்ம பயணங்கள் வேற, அவங்க பயணங்கள் வேற. நம்ம குறிக்கோள்கள், நம்ம கோட்பாடுகள், அதாவது அம்பேத்கர் அவர்கள் எழுதி வச்ச சட்டத்திட்டங்கள் நமக்கானது வேற, ஈரானுக்கானது வேற, குவைட்டுக்கானது வேற. அவரே சொல்றாரு, எல்லா மன்னர்கள் அரண்மனையும் காலி பண்ணிடுவேன் ஈரானுடைய பெருக்கு அந்த லஜானிங்கிற அந்த லீடரே சொல்றாரு. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனைகள். அப்போ நீங்கள் ட்ரம்மை கண்டிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிக்கலாம், கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அறிக்கைகளாக கொடுக்கலாம், கண்டிக்கலாம். அது பெரியண்ணன் முறைப்படி அவர் ஒரு பெரிய தலைவரை வந்து காலி பண்ணுறாரு. யாரோ சொன்னாங்கண்டு, இல்லை அவருக்கு என்ன தேவையோ அந்த தேவையாக குவைட்டை காலி பண்ணார். இப்படி எல்லா ஊரையும் அவர் சொல்கிறதே வந்து அமெரிக்கா வந்து கடாஃபியை கொண்டுச்சு, சதாம் ஹுசேனை கொண்டாங்க, இப்போ இவரை கொள்றாங்க. இது மாதிரி இஸ்லாமிய தலைவர் எல்லாமே கொண்டுக்கிட்டே வராங்க அமெரிக்கான்ற குற்றச்சாட்டு இருக்கே சார். ஆமாம், அதாவது வந்து அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் ஆளுங்க தானே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு வராங்க. இப்போ நீங்கள் ட்ரெயின் ஆகுறீங்க, கடாஃபி எங்கே ட்ரெயின் ஆகுறாரு? முதல்ல அமெரிக்காக்காரங்கிட்ட தான் ட்ரெயின் ஆகுறாரு. அதே மாதிரி சத்தாம் ஹுசேன் யார் ட்ரெயின் பண்ணுறா? அமெரிக்காக்காரன் தான். அது மாதிரி பின்லேடனை யார் ட்ரெயின் பண்ணது? முதல்ல நீங்கள் தானே டெரரிஸ்டாக மாறி அவங்கள்ட்ட போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க. அப்போ எடுக்கும்போதே அதுக்கு முடிவு எழுதி தானே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எங்கள் சொல்படி கேட்கணும், கேட்டு நீங்கள் அந்த ஊரில் எங்கள் ஆட்சியை நீங்கள் நடத்தணும். இப்போ அவன் அங்கேருந்து ஈரானில் மன்னருடைய பையன் அங்கேருந்து பேசுகிறாரு, எல்லா செட்டப்பும் ரெடியாக இருக்குது, நான் வந்து இப்போ ஆட்சியை ஏற்றுக்கணுன்ட்டு அவர் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அமெரிக்காவிலேருந்து நான் ரெடியாக இருக்கேன், நான் உங்கள்கிட்ட ஆட்சி மாற்றேன், டக்குன்னு நான் மன்னர் ஆட்சியை பழையபடி மக்கள் விரும்புகிறாங்க கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ இது வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய அவங்க சுய ஏகாதிபத்திய வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முஸ்லீம் மக்கள், முஸ்லீம் மன்னர்களாக இருக்கக்கூடியவங்க, அதாவது நம்மளுடைய வணக்க வழிபாட்டுக்காரர்கள், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அவங்க வந்து நம்ம சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவங்களோ ஜனநாயக முறையில் ஆட்சி பண்ணுறவங்களோ அல்ல. அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். எப்படின்னா, இந்தியாவுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவங்க ஜனநாயக முறையில் ஆட்சி பண்ணுறவங்கன்னு சொன்னால் நம்ம சொல்லலாம், ஆமாப்பா அவங்க என்ன இந்தியாக்காரங்களா, இல்லை இந்திய ஜனநாயகப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக இல்லை. எந்த உரிமையுமே அங்கே கிடையாது மக்களுக்கு. அது ஒரு மன்னராட்சி. என்னன்னா, ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான், மனிதாபிமானத்தில் ஒருத்தர் பெரிய தலைவரை கொண்டுபிட்டீங்கப்பா அப்படின்னு வருத்தம் தெரிவிக்கலாமே ஒழிய துக்கம் நீங்கள் கடைபிடிக்கலாம். நீங்கள் உங்கள் நாட்டில் அதுக்கு ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் போய் நம்ம மக்களை இடையூறுபடுத்துறதுங்கிறது சரியான முறையல்ல. முழுக்க முழுக்க நாடகமாக தானே சரி, முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த நாடகம்.
தேர்தலை இது என்ன முன்னிட்டு. ஆமாம், தேர்தலை முன்னிட்டு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்தீங்களா, இஸ்லாமியர்களுக்கு எங்கே அடித்தாலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இவர் என்ன உறுதுணையாக இருப்பார்? நம்ம ஊரில் இஸ்லாமியர்னு இல்லை, யார் அடித்தாலும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று கூட 2-3 பேரை வெட்டி போட்டிருக்காங்க. ஆமாம், நாங்குநேரியில் போட்டிருக்காங்களா இல்லையா? யார் பாதுகாப்பு கொடுக்குறது? இப்போ அவருக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறது? இப்போ நம்ம ஊரை நீங்கள் எடுத்துக்கங்க. அவர் வந்து என்னவோ, அவர் இந்தியாக்காரரு. நேற்று என்ன நடந்திருக்கு? இங்கே எங்கள் சட்டம் ஒழுங்கு என்னவா இருக்கு? அதையே இப்போ யாரும் ஊர்வலமாக போக மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. நம்ம ஊரில் அது பட்டியலின மக்களையே காலி பண்ணி, அதுக்கு ஏன் நீங்கள் ஊர்வலம் உடனே ஊர்வலம் பேசல அப்படின்னு ஏன் ஊர்வலம் போல? இந்த எல்லா ஜனங்களையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கு ஊர்வலம் போயிருந்தா நான் வரவேற்கிறேன். ஏன்னா நம்ம ஊருக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அதை எதிர்த்து இப்போ எங்கேயோ யாருக்கோ என்னவோ சொல்லுவாங்க. அப்போலாம் சொல்லுவானுங்க, மதுரையில் சண்டை போட்டு மானாமதுரையில் வந்து மீசை துடிக்குதுன்றானா. நம்ம ஊர் பக்கம் பேசும்போது சொல்லுவானுங்க, மதுரையில் சண்டை போட்டுட்டு மானாமதுரையை விட்டு பஸ்ஸை விட்டு இறங்கும்போது பயங்கரமாக மீசை அவனுக்கு துடிச்சிருக்கு. அப்போ அந்த மாதிரி கதையாவில் இருக்குது இப்போ இந்த கதை. அங்கே குண்டு போட்டால் இங்கே மீசை துடிக்குதுங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க சார், மோடி அவர்கள் வந்து இது இரங்கல் தெரிவிக்கவே இல்லை. 1994 வந்து காஷ்மீர் பிரச்சனை ஐநா சபையில் கொண்டு வரப்பட்ட போது அதுக்கு ஆதரவாக வந்து கோமேனி பேசினார், ஈரான் தலைவர் கோமேனி பேசினார். ஸோ அந்த ஒரு நன்றி கடன். அப்போ வந்து வாஜ்பாய் அவர்கள் மிக ராஜதந்திரமாக பணிபுரிந்தார். அதெல்லாம் இவங்களுக்கு தெரியவே இல்லை, ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலையே அப்படின்றாங்களே சார். இல்லை, அதாவது இதில் ஒரு விஷயத்தை புரியணும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் கூட அவர் அன்பா இருந்தாரு, என்னை தூக்கி வச்சுக்கிட்டாரு, எல்லாம் பண்ணாரு. இப்போ பெரிய பிள்ளையான உடனே வேற ஆள் இருந்துக்கிட்டு என் தலையில கொட்டுறாரு. அப்போ சின்ன பிள்ளையில அந்த நாட்டுக்காரன் என்னை தூக்கி வச்சிருந்தாப்பா, அதனால இப்போ இந்த நாட்டுக்காரன் என் தலையில கொட்டலான்னு வாங்கிக்கலாமா? இது என்ன லாஜிக்கில் நீங்கள் பேசுறியா? அன்னைக்கு காலகட்டம் வேற. வாஜ்பாய் அவர்களோட அவங்க இருந்த ஒப்பந்தம், அவங்க பேசுனது, அன்னைக்கு நடைமுறை, அதுக்கு தகுந்த மாதிரி அவர் நடந்திருக்காரு. இன்னைக்கு மோடிஜி அவர்கள் மாத்திரை மருந்து சாப்பாடு எல்லாம் தான் கொடுத்தாரு. ஆமாம், என்ன உறவா இல்லை? நம்ம என்ன முதற்கொண்டு வாங்கினோமா இல்லையா? எல்லா வகையிலையும் உறவா தானே இருந்திருக்கும். இப்போ என்ன உறவு கெட்டு போயா இருக்கும்? இந்திய மதிப்பெண் பணத்தில் தான் கொடுத்து நம்ம எல்லாம் வாங்குறோம், எல்லாமே செய்கிறோமே, செய்யாம இல்லையே. இதுக்கு என்ன காரணங்கிறது வெளியுறவு கொள்கையில் அவங்களுக்குள்ள பாலிசி. இப்போ நம்ம தேவையில்லாமல் அடுத்தவனோட இப்போ பிரச்சனை பண்ணி நம்ம மக்களுக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை வேணான்னு அவங்க யோசிப்பாங்க. அதில் என்ன பாலிசி இருக்கோ அதை செய்வாங்க. அது இப்போ மோடிஜி இல்லை, இப்போ நீங்கள் இருந்தாலும் அப்படி தான். நீங்கள் மாற்றமாக ஏதாவது பண்ணீங்கன்னா மக்களுக்கு பிரச்சனை வரும் கண்டிப்பாக. ஸோ இப்போ அது ஏன் அவர் செஞ்சாருங்கிறது அந்த மேல்மட்டத்தில் இருக்க தலைவர்களுக்கு தான் தெரியும். அதுக்கு நம்ம விவரம் கொடுக்குறதோ, அதுக்கு விவரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதோ, அது சரியில்லை இது சரியில்லைன்னா அப்போ நம்ம தான் பிரைம் மினிஸ்டராக இருந்து அதை முடிவெடுத்துருக்கணும். சார், இப்போது கோமேனியோட ஆட்சி வந்து சில பேர் சொல்வது போல் பயங்கர கொடுங்கோலான ஆட்சியாக தான் இருந்திருக்கு. வந்து பெண் அடிமை போன்ற விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. அவர் மரணம் அடைந்த பிறகு அங்கே இருக்கிற பெண்களே வந்து அதை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு சாரார் ஒரு பக்கம் வந்து சமூக வலைதளங்களில் செய்திகளை பரப்புகிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அதாவது வந்து யாருக்கெல்லாம் வந்து அது பிடிச்சிருக்கோ அது ஓகேங்க. இப்போ கொம்யூனி ஆகட்டும், இல்லை இஸ்லாமிய நடைமுறை ஆகட்டும், நம்ம இந்துக்களுடைய நடைமுறையாகட்டும், இது வந்து யார் அதை பிடிச்சிருக்கோ, யார் அதை விரும்புகிறாங்களோ அதுக்கு அவங்களுக்கு ஓகே. யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அதுக்கு எதிர்மாறான கருத்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். அதனால 2 விதமான கருத்துக்கள் அங்கே இருக்கு. அதனால் நம்ம இந்த கருத்து சரி, அந்த கருத்து சரியில்லைன்னு சொல்ல முடியாது. எப்படியோ அவர் வந்து ஒரு மத குருவாக இருந்து ஆளுகின்ற நிலைக்கு வந்துட்டார். அப்போ அவர் கண்ட்ரோலில் எல்லாம் இருந்தது. அப்போ இஸ்லாமிய மன்னர்கள்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க மன்னர்கள் எல்லாமே அவரை தீர்த்துக்கிட்டதுக்கு முடிவு பண்ணுறாங்க. அவங்க தான் 10-12 வருஷமாக இதுக்கு ஏற்பாடு பண்ணி அமெரிக்கா உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறாங்க. இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு நேற்று வரல, மன்னர் ஷா காலத்திலிருந்து இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் உள்ள பிரச்சனை. 52 டன் தங்கத்தோடு அவங்க தப்பி ஓடுனதை திரும்ப அந்த ஃப்ளைட் அவங்க பிடிச்சி வச்சு, அமெரிக்காக்காரனை புறம் பிடிச்சி வச்சு கொம்யூனி முதல்ல ஆட்சி மாற்றத்துக்கு வரும்போது அதெல்லாம் நடந்தது. ஸோ இப்போ இந்த பிரச்சனைங்கிறது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பல காலமாக இருக்கு. ஸோ இப்போ அது வந்து நாள்பட்ட புறையோடிய பிரச்சனை. இப்போ அதை தீர்த்துக்கிறதுக்கு அவனுங்க வேலை செய்கிறானுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க இஸ்லாமிய, இப்போ ஏன் யுஏஇ, கத்தாரு, சவுதி எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து இவங்க ஏன் கண்டனம் தெரிவிக்கல? ஆமாம், ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணவங்க அந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக ஏன் கண்டனம் ஆர்ப்பாட்டம் பண்ணலை? இப்போ அவர் மேலே தானே ஈரான் அடித்தாங்க. சரி, ஈரான் மேலே அடிக்கிறதுக்கு அவங்க தானே எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. அது ஏன் இப்போ இந்த ஊர்வலம் போனவங்க அவங்கள கண்டிக்கலை? அமெரிக்காவை கண்டிக்கிறாங்க, ரைட்டுங்க. இவங்களையும் கண்டிக்கலை, அதுக்கு இடம் கொடுத்தவங்களையும் கண்டிக்கலை, வழி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தவங்களையும் கண்டிக்கலை.
முதல்ல இவங்களெல்லாம் கண்டிச்சிருக்கானா? கண்டிப்பா அப்போ இது என்ன மாதிரியான ஒரு செயல்பாடு? கண்டிப்பா சார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தலைமை காஜி வந்து அங்கே வர முடியாமல் இருக்காரு. இப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ தலைமை காஜியே வந்து ஷியா வகுப்பை சேர்ந்தவருது. அதே அவர் வந்து இஸ்லாமியில் ஒரு சிறுபான்மையாக பார்க்கப்படுது. அந்த தலைமை காட்சி ஷியாவிலேருந்து கொண்டு வந்து ஸ்டாலின் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதே வந்து இந்த தேர்தலில் எதிர் ஓட்டுகள், இஸ்லாமிய எதிர் ஓட்டுகள் அவருக்கு பதிவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையாக இப்போ இஸ்லாமிய மக்கள் மத்தியில் வந்து இவங்க போடுறது பூரா முழுக்க முழுக்க ட்ராமான்னு எல்லாருக்கும் தெரியுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ அவங்களோட ஒத்துழைப்பாக இருக்கிறதாக காட்டுறவங்கெல்லாம் யார் அப்படின்னா, வகுப்பு சொத்துக்களை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. அது மூலமாக பயன்படுற. ஏன்னா அரசு வந்து நம்மளை இதுங்க பண்ணிடக்கூடாது, நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்க சொத்துக்களை பிடிக்கும். அது இப்போ ரொம்ப புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, அந்த தர்கா, பள்ளிவாசல் இதுகளெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க ஆளுங்க, ஊருக்கு அது மூலமாக வருமானம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க. இப்போ என்ன நவாஸ்கனி தான் அதுக்கு தலைவராக இருக்காரு, டிஎம்கே தான் தலைவராக இருக்காங்க. ஆமாம். அப்போ அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா கணக்கு கேட்பாங்க, காசு பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கும், சிரமப்படுத்த வேண்டியிருக்கும். அதனால ஆட்சியில் இருக்க வரைக்கும் அவங்க ஒத்துழைப்பு மாதிரி நடிப்பாங்க. அதே மாதிரி இப்போ இவங்களுக்கு வேண்டிய ஆளுங்க, இவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ பேசக்கூடிய ஆளுகளை தூக்கி சீஃப் காசியாக போடுறாங்க. சீஃப் காசியாக போடுறதுக்கு நீங்கள் யோசிக்க வேணாமா? அவருக்கு என்ன தரம் இருக்குது, என்ன? அவர் வந்த அன்றைக்கே எனக்கு தெரியும் இதுதான் கதைன்ட்டு. ஸோ இப்போ அவர் வந்து வேலூரில் இருக்கார். அவருக்கும் சரியத்துக்கும் பெரிய கருத்து எதுவும் அவருக்கு இல்லை. ஆமாம், உடன்பாடு இல்லை. அவர் எப்படியோ ஒரு மாதிரியா இருந்த ஆளை கூட்டியாந்து அதுக்கு பேசாமல் நவாஸ்கனி மாதிரி ஆளுகளே சீஃப் காசியாக போட்டு போயிருக்கலாம். ஒன்று தொல்லை இல்லை. அதுக்கு ஒரு பெரிய தாடி வச்ச ஒரு ஆள் வேணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் சரியத்தை பற்றி தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களா இருந்தால் கண்டிப்பாக அவங்கள போட்டிருக்கலாம். அது அந்த மாதிரி ஒரு ஆளுகளை யாரையாவது போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இப்படி ஒரு ஆளை கொண்டாந்து அவர் வந்து மக்காவில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லையா? மக்காவில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? அங்கே போய் அவர் என்ன மாட்டிகிட்டு இருக்காரு? ஒன்றும் அங்கே குண்டு போடலை, எதுவும் போடலை, எதுவும் செய்யலையா? அவர் விரும்பி அங்கே போயிருக்காரு. அவர் புனித யாத்திரை போயிருக்காரு. அதனால் யாத்திரை முடிஞ்சு வருவார். அதனால் இது வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வேண்டிய ஆளுகளை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா ஒவ்வொரு படியும் அவங்களுக்கு வேண்டிய படியாக இருக்கணும். மாற்று கருத்து உள்ளவங்களோ, மாற்று சித்தாந்தம் உள்ளவங்களோ அதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்து அதை செய்கிறாங்க. சார், இப்போது திமுக கூட்டணி இதில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு அதிகமான இடம் தருவது போல ஒரு பிரமையை, பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்திய முஸ்லீம் லீக் வந்து ஒரு கணிசமான இடம் கேட்டிருக்காங்க, மனிதநேய மக்கள் கட்சி கேட்டிருக்காங்க, மறுமலர்ச்சி மனிதநேய மக்கள் கட்சி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு கணிசமான இடம் கேட்டிருக்காங்க. போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களுக்கு ஒரு இரட்டை இலக்கில் சீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இடமா திமுக இருக்குது. அதனால் திமுக இஸ்லாமியர்களுக்கு ஒரு சிறப்பான கட்சி அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு பிம்பமாக கட்டமைக்கப்படுது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுக்குறாங்க கொடுக்கலைங்கிறதை தாண்டி இப்போ இவங்க 5 பேரோ 6 பேரோ 8 பேரோ 10 பேரோ 15 பேரோ இவங்க உதயசூரியனில் நின்று தான் ஜெயிச்சு வர போகிறாங்க. அப்போ இவங்க யார்? எல்லாமே திமுக தான். இவங்க யார்? திமுக தான். பேர் முஸ்லீமு, ஆனால் இவங்கெல்லாம் யார்? திமுக. ஸோ இப்போ அதனால திமுகவில் அவங்க இருக்காங்க, திமுகவில் சேர்ந்துருக்காங்க, அவ்வளோதான். முஸ்லீம்களுக்கு இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுல யார் இடம் கொடுத்துருக்காங்க? திமுக காரங்களுக்கு. திமுக முஸ்லீம் அவங்க, திமுக முஸ்லீமுக்கு அவங்க இடம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்க ஜெயிச்சு வந்து இவங்க என்ன இஸ்லாமியர், சரி இதுக்கு முன்னாலேயும் இவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல அவங்க கூட, என்ன தனிப்பட்ட முறையில் இஸ்லாமியர்களுக்கு செஞ்சுட்டாங்க? எதையாவது சொல்லுங்க. இதை வந்து சரி நான் இப்படியும் கேட்குறேன், இப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலும் தனிப்பட்ட முறையில் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு சமூகம் சார்ந்து செய்ய முடியுமா? இது ஜனநாயக நாடா இல்லை சமூகம் சார்ந்த நாடா? இப்போ எஸ்சி எஸ்டியை சார்ந்தவர் ஒருத்தர் சீஃப் மினிஸ்டராக வர்றாரு, பட்டியல் இனத்தை சார்ந்தவர். அப்போ அந்த அவங்க மக்களுக்கு எதுவும் செய்ய முடியுமா? எல்லாருக்கும் செய்யணும். எல்லாருக்கும் உள்ளதை தானே செய்ய முடியும். எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய சட்டத்தில் உள்ள, சட்டத்துக்கு உட்பட்ட என்ன கொடுக்கணும் செய்யணும்னு சொல்லியிருக்கோம், அத்தனை செய்ய முடியும். அப்போ அதை செய்கிறது தான் முறையே தவிர அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கூட்டி கூட்டி கொடுக்குறதுங்கிறது. இப்போ நீங்கள் திமுகவை பொறுத்தவரையும் எப்படி ஒரு பிம்பம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா, ரொம்ப விவரமான ஆளுங்க, ரொம்ப ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு எல்லாத்தையும் கொண்டு போகக்கூடிய ஒரு கட்சி மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. உண்மையிலேயே அது பார்த்தீங்கன்னா ரொம்ப தரிகட்ட பிம்பம் அது. ஏன்னா எல்லா பேருமே வந்து சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க,
தமிழ்நாட்டை குட்டியச்சவர் ஆக்கின ஆளுங்க. இப்போ இவங்க சேர்த்துருக்க ஆளுங்க அவங்க கூட அந்த கூட்டணியில் இருக்கவங்க பூரா தமிழக மக்களை ரொம்ப கீழ்நிலைக்கு கொண்டு போன ஆளுங்க, சரியான ஆட்சி செய்யாத ஆளுங்க. இப்போ நீங்கள் ஓபிஎஸ் எடுத்துங்க, என்ன நிவாரணம் கொடுத்துட்டாரு, என்ன செஞ்சாரு, என்ன அவர் தனிப்பட்ட முறையில் பெரிய ராஜதந்திரி, மக்களுக்காக எதையும் செயல்படுத்தக்கூடியவர். ஒன்னே ஒன்று ஓயாமல் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க, கொடுத்ததை அப்படியே திருப்பி கொடுத்தாரு அம்மாட்ட, கொடுத்ததை திருப்பி கொடுக்கலன்னா அந்த அம்மா சும்மா இருப்பாங்களா? கரெக்டு. நீங்க என்னங்க நீங்க கொடுத்ததை திருப்பி கொடுக்கலன்னா அவங்க சும்மா இருந்திருப்பாங்களா? இவர் உயிரோட இருந்திருப்பாரா? இதெல்லாம் ஒரு பேச்சாகுமா? வாங்கினதை திருப்பி கொடுத்தா அவன் நல்லவனா? வாங்கினது தானேப்பா திருப்பி கொடுத்த. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிறவங்க எல்லா கெட்ட நிலைகளை சார் இப்போ நீங்கள் சொன்னா கூட தேமுதிக கூட வந்து ராஜ்யசபா தரம்னு தான் ஏடிஎம்கே தராமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று கூப்பிட்டு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்க திமுக. அவங்களுக்கு 0.49 ஓட்டாக இருந்தாலும் கூட அந்த சதவீதத்தை மதித்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் நேற்று பேச்சுவார்த்தை இருக்கேன் சார். அந்த சதவீதத்தை மதிக்கிறத விட அதாவது வந்து இந்த விஜயகாந்த்ங்கிற பிம்பம் அதை வந்து நம்ம வந்து ஒருங்கிணைக்கணுங்கிறதா. இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே காலி டப்பாக்கள் தான் ஒருங்கிணைஞ்ச மாதிரி. எல்லாமே பிராண்டடு டப்பா, ஆல்ரெடி பிராண்டடு காலி ஆயிடுச்சு, எம்டி ஆயிடுச்சு. காலி பெருங்காய டப்பான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த சுமல் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பிராண்டடு டப்பாக்களை எல்லாம் முன்னால் கொண்டாந்து அடிக்கிட்டாங்க. அப்போ இந்த பிராண்டடை பார்த்து மக்கள் என்ன பெரிய பிராண்டெல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சே, எல்லா பிராண்டும் கையை விட்டு பார்த்தா தானே தெரியும் அதுக்குள்ள ஒன்றும் இல்லைன்ட்டு. ரசத்தை ரெடி பண்ணிட்டு பெருங்காயத்தை போடலான்னு பார்த்தா கையை விட்ட ஒன்று தானே தெரியும் அதில் ஒன்றும் இல்லைன்ட்டு. அதனால இது பிராண்டட் டப்பாக்களை வச்சு நீ மக்களை எங்கே நீங்கள் ஏமாற்ற போறிய? இது வந்து ஒரு கவர்ச்சி திட்டங்க. எப்படி சினிமா நடிகைகளை கொண்டாந்து விட்டு ஓட்டு கேட்குறோமோ, எப்படி சினிமா நடிகர்களை கொண்டாந்து சிரிப்பு நடிகர்கள் இருந்து எல்லாரையும் கொண்டாந்து விட்டு ஓட்டு என்னென்ன முறையில் மக்களை வந்து கவர முடியுமோ அதெல்லாம் பண்ணுறோம். இப்போ அந்த மாதிரி இந்த பிராண்டடை கொண்டு வந்து வச்சு கவரலாங்கிற நிலையில் வேலை செய்கிறாங்க. இப்போ மக்கள் முன்ன மாதிரி இல்லை, விவரமாக இருக்காங்க. இல்லை சார், 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. நீங்களுக்கு எத்தனாயிரம் கொடுத்தாலும் சரி. நேற்று நலிவு நிலை மாற்றுத்திறனாளிகள் முதியோருக்கெல்லாம் வேற 2000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆமாம், நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு யார்கிட்ட வந்து கேட்க போறீங்க கடைசியா? இது யார் தலையில் இந்த கடனை கொண்டு வைக்க போறீங்க? இந்த மக்கள் தலையில் தானே. இவன் தானே திருப்பி கட்டணும். எந்த விலை குறைவா இருக்கு? வீட்டு வரி, தண்ணி வரி, பால் விலை, மின்சார கட்டணம் எல்லாமே பல மடங்கு 500 மடங்கு கூடியிருக்கு இவங்க வந்ததுக்கப்புறம். சரி, இதையெல்லாம் தாண்டி 10,62,000 கோடி கடன் இருக்கு. இது ஒரு பக்கம் ஏறி இருக்கு. இது இல்லாமல் 10,62,000 கோடி கடன் இருக்கு. அப்போ இப்படி நீங்கள் எல்லா பக்கங்கள்லையும் வாங்கி 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 இந்த மக்களை கம்ப்ளீட்டாக சுரண்டி முடிச்சுட்டு திரும்ப அந்த மக்கள்கிட்ட நீங்கள் போய் ஓட்டு கேட்டிங்கன்னா எப்படி இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க? இதெல்லாம் தெரியாதா மக்களுக்கு? சார், குறிப்பாக இந்த தொகை இப்போ இந்த 5000 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மற்றும் சிறுபான்மை அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகைகளை தான் கொண்டு வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எஸ்டி மற்றும் சிறுபான்மையிற்கான தொகைக்கு வந்து அவங்களோட நிவாரணத்துக்கு எதுவுமே போய் சேர மாட்டேங்கிறதுனால அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கேன் சார். இது வந்து ரொம்ப காலமாகவே நடக்குது. இப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அங்கேருந்து அனுப்புகிற அமௌண்ட்டை செலவு பண்ணாமல் ஒன்று திருப்பி அனுப்பிடுவாங்க. இல்லைன்னா இப்படி வேற எதுக்காக டைவர்ட் பண்ணி செலவு பண்ணிட்டு முடிச்சிருவாங்க. இது வந்து ரொம்ப காலமாக, இன்னைக்கு இல்லை, ரொம்ப காலமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இது ஒரு சாபக்கேடு. சரி சரி. இந்த ஏழை எளிய மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த மக்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு போய் சேர்றதுக்கு இப்போ இந்த கும்பல் இப்படி போறாங்கல்ல ஊர்வலமா, இவங்க இதுகளையெல்லாம் கேட்டு ஊர்வலம் போயிருக்கலாமே. மக்களுக்கான திட்டங்களுக்காக கூடி கூடி ஊர்வலமா போயிருக்கலாமே. அது ஏன் இவங்க யாருமே பண்ண மாட்டேங்க? எனக்கு அது புரியவே இல்லை. நீங்க எந்த கூட்டணியிலையும் இருங்க, மக்களுக்கான பிரச்சனைன்னு வரும்போது அதுக்கு நீங்க கூடி இப்படி ஊர்வலமா போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மக்களுக்காக நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, கேட்டிருந்தீங்கன்னா, உட்கார்ற இடங்கள்ல எல்லாம் பேசியிருந்தீங்கன்னா, அதை செய்கிறவங்களுக்கு பயம் வந்திருக்கும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு பயம் வந்திருக்கும். கேட்குறாங்க, கண்டிக்கிறாங்க, இப்போ ஒத்து வர மாட்டாங்கப்பா, அப்போ அதை செய்யணும், அதாவது ஒரு 50% செய்வாங்க. இப்போ நீங்கள் அதை யாருமே செய்யலாம், அதை யாருமே யோசிக்கலையே. நீங்கள் நோன்பு இருந்தா என்ன, சகருக்கு வந்து எங்களோட உட்காந்து சாப்பிட்டா என்ன, 3 மணிக்கு சாப்பிட்டா என்ன, 5 மணிக்கு சாப்பிட்டா என்ன, நாள் பூரா நோன்பு இருந்தா என்ன, அது வந்து உங்கள் சம்பந்தப்பட்டது, உன் மனசு சம்பந்தப்பட்டது. இப்போ கோயிலுக்கு போகிறது, விரதம் இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம மனசு சம்பந்தப்பட்டது. மற்றவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம செய்கிறது இல்லை. இறைவனுக்கு என்ன
பக்கத்தில் இருக்கவரை திருப்திப்படுத்துறதுக்குள்ள இறை வணக்கமா? இப்போ நீங்கள் சாமி கும்பிட போறிய, பக்கத்தில் இருக்கவர் நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சாமி கும்பிடுறீங்களா? அப்போ சாமியையும் ஏமாத்துறீங்களா? கண்டிப்பா சார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்புன்றது மிகப்பெரிய கேள்வி. அண்ணா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, நந்தனம் கல்லூரியாக இருந்தாலும் சரி, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூரோட கவுன்சிலர் பிரபாகரன்றவர் வந்து விமானத்தில் டெல்லி விமானத்தில் செல்லும்போது அங்கே இருக்கிற ஹேர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட, விமான பெண்மணி கிட்ட அநாகரிகமாக நடந்து கொண்டார் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அவர் கூட தண்டனை வழங்கியிருக்கு. ஸோ திமுக தொடர்ந்து இது போன்ற பெண்களை இழிவுபடுத்தும் பாலியல் பிரச்சனை, போதைப் பொருள் பிரச்சனை போன்ற விஷயங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கே சார். இல்லை, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கையில் கோளாறு இருக்குங்க. நான் திமுக நம்ம வந்து அதை பேசக்கூடாது, மறைந்த தலைவர்கள் நமக்கு தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க, அது கஷ்டமாக இருக்குது எனக்கு. அடிப்படையிலே வந்து அண்ணாவே என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து பானுமதி வந்து படிதாண்டா பத்தினியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி திறந்த முனைவனும் இல்லை அப்படின்ட்டு அவரே சொல்லிவிட்டாரு. எனக்கு மற்றவங்கள சொல்கிறது கூட கஷ்டமாக இருக்குது. அவரே இதை அவர் வாயால் சொல்லிவிட்டாரு. அப்போ அவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஈக்குவலாக நம்ம செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அவர் சொன்னதில், அண்ணா சொன்ன கடமைகளில் இதுவும் ஒன்றுங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. அதனால் போகும்போது போகிற போக்கில் அப்படி தட்டி விடுறது, போகிற போக்கில் அப்படி கையை பிடிச்சி இழுக்கிறது, தகராறு பண்ணுறது, இதெல்லாம் வந்து கடமையில் ஒன்றாக வைத்திருக்கிறார்கள், ஒன்றாக வச்சுருக்காங்க. அப்போ அதோட கூட இருக்கிறவங்க எல்லாருமே அதை செய்கிறாங்க. அதனால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடை கண்டிப்பாக கடைப்பிடிக்கிறாங்க. அதில் நம்ம என்ன சொல்ல முடியும்னா, அந்த கட்சியினுடைய கொள்கை வகுப்பாளராக இருந்து நடத்தின பேரறிஞர் அண்ணா, நம்ம சாதாரணமாக அவரை சொல்ல முடியாது. பேரறிஞர் அண்ணா இதை வந்து அவர் வாயால் சொல்லிவிட்டாரு. அப்புறம் நீங்கள் இன்னைக்கு இருக்க ஆளுகள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? அதில் முற்றும் துறந்த முனிவர்களுடைய வழியில் வந்தவங்க, அதாவது கண்ணியம் மரியாதை எல்லாத்தையும் துறந்துட்டாங்க. கண்டிப்பா. இப்போ அந்த வழியில் வர்றவங்கள போய் இன்னைக்கு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ நாங்கள் அண்ணாதுறை ஆளுக இல்லையா? திராவிட மாடல் இல்லையா இது? அவங்க தான் இப்போ அடிக்கடி சொல்கிறாங்களா இல்லையா இது திராவிட மாடல் அரசு? ஆமாம், 2.0 அது என்ன 2.0 திராவிட மாடல் 2.0 அடுத்து. ஆமாம், அது வந்து ஜெனரேஷனாக நாங்கள் அதை வந்து பெருமைப்படுத்திக்கிட்டு வர்றோம், மேம்படுத்திக்கிட்டு வரோம் அப்படின்னா இப்போ அது கூடி இருக்கு. அண்ணா காலத்தில் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கு, அது 0ல் இருந்திருக்கோம். இப்போ 2.0ல் வந்து நிற்கிது. அப்போ கூடி இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக சார். அப்போ அதனால அது ஒன்றும் தப்பு இல்லையா? அப்போ நீங்கள் திமுகவில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் செய்யணும். கண்டிப்பாக சார். அதனால இது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டியெழுது மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ரொம்ப நன்றி. நேரலை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.